இன்றைக்கு இயேசப்பா உங்களுக்கு சொல்கிற காரியம் உணர்வடையுங்கள். மத்தேயு 7:3 சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதில் சொல்லப்பட்ட விஷயம் சுய பரிசுத்தம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையுமே நாங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்கணும். முதல் விஷயம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களை நாங்கள் திருத்துகிறவர்களாக இருக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மை நாமே நிதானிச்சறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். எங்களை நாங்கள் நிதானித்து நான் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கா என்று நாங்கள் யோசித்து ஒவ்வொரு காரியம் எங்களை நாங்கள் முதல் திருத்துகிறவர்களாக இருக்கணும். நாங்கள் எப்பவுமே மற்றவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது, மற்றவர்களை குற்றவாளியாக்க நினைக்கவே கூடாது. ஏனென்றால் நியாயாதிபதி அவர் ஒருவர் மாத்திரம்தான். எங்களுக்கு மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரமுமே வழங்கப்படவில்லை. மற்றவர்களை நாங்கள் குறை சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களை நாங்கள் குறை சொல்லுறமா இருந்தால் எங்களுக்குள்ள பெருமை என்ற காரியம் இருக்குன்னு தான் அர்த்தம். பெருமை இருக்கிறபடியாக தான் நாங்கள் மற்றவர்களை எப்போவுமே தாழ்த்தி அவர்கள்ட்ட பிழைகளை பிடிச்சு குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஒருத்தர் மேலேயுமே நாங்கள் குறை சொல்லி அவர்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நாங்கள் இருக்கவே கூடாது. விசேடமாக தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷர்கள் மேலே நாங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய குறை தீர்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் செய்கிற பிழைகள் சரிகளை தேவன்கிட்ட அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள். தேவன் தான் அவர்கள்ட்ட கணக்கு கேட்பார். நாங்கள் அந்த இடத்துல போய் அவர்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. அவர்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகி சமரசமாகி அவர்கள் போயிடுவார்கள். ஆனால் அந்த இடத்துல குற்றவாளியாக தீர்த்த குறை சொன்ன நாங்கள் அதே இடத்துல அப்படியே தான் நிற்போம். எங்களை தேவன் விரும்ப மாட்டார். அப்போ முதல்ல மற்றவர்களை நாங்கள் நியாயம் தீர்க்காமல் அவர்கள் செய்கிற சரிகள் பிழைகளை தேவன் கணக்கு கேட்பார். அவர் தான் நியாயாதிபதி. அப்போ எங்களை நாங்கள் முதல் பரிசுத்தப்படுத்தணும். எங்களுடைய சுய பரிசுத்தத்தை நாங்கள் எப்பவுமே ஆராய்ந்து அறிந்து நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும். Have a beautiful day.